வீசிங்க்கு கொஞ்சம் மெடிசன்ஸும் வீட்டு ரெமடிஸும் கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த பதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்குன்னு என்ன வீசிங் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்குன்னு தகுந்த மாதிரியான மெடிசன்ஸ் நம்ம கொடுக்க முடியும். மெடிசன் நம்ம கன்சல்டேஷன் போற வரைக்கும் கொஞ்சம் வீட்ல சமாளிக்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி என்னென்ன பண்ணலாங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் லைட்டா வார்ம் பண்ணிட்டு, கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி போட்டுட்டு, அதை வந்து செஸ்ட்லயும் பின்னாடி முதுகுல விலா எலும்பு முடியுதுல்ல அது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா வீசிங் கண்டிப்பா குறையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா, குட்டி குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி டைரக்டா அப்ளை பண்ணாதீங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெத்தலையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி பொடியாக்கி அந்த வெத்தலையில போட்டுக்கோங்க. அதோட சேர்த்து கொஞ்சம் வார்மான தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிட்டு இலை ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு அவங்களுக்கு செஸ்ட்லயும் முதுகுலையும் போட்டு எடுத்தீங்க அப்படின்னாலுமே அவங்களுக்குமே வந்து வீசிங் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடுறதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா தூதுவளை கஷாயம் சாப்பிடலாம். தூதுவளை இலையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிடலாம். இதே நீங்க ஆடாதொரை இலையும் கஷாயம் போட்டு சாப்பிடலாம். ஆனா ஆடாதொரை இலையை கட் டைரக்டா கொதிக்க வச்சிடாதீங்க. ஆடாதொரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடுறீங்களா அந்த இலையை எடுத்து அதை வந்து 2 3 கட் பண்ணிட்டு ஒரு உரல் மாதிரி ஏதாவது இடிக்கிறதுக்கு ஏதாவது வச்சிருந்தீங்க வீட்டுல அப்படின்னா நல்லா இடிச்சிட்டு அதை அப்புறம் தண்ணியில கொதிக்க வச்சு சாப்பிட்டு வடிகட்டி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கற்பூரவல்லி இல்ல ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. அந்த இலையை நீங்க வெறுமை சாப்பிட்டாலும் ஓகே, இல்ல தண்ணியில கொதிக்க வச்சு சாப்பிட்டாலும் ஓகே. உங்களுக்கு எப்படி முடியும் அப்படி சாப்பிட்டாலும் உங்களுக்கு வீசிங் குறையும். அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ரொம்ப வீசிங் ஜாஸ்தியா இருக்கு, சளி ஜாஸ்தியா இருக்கு, இருமல் இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறீங்களா, அதுல வந்து கொஞ்சோண்டு மிளகு, ஜீரகம் இது 2யும் நல்லா பொடி பண்ணி போட்டுட்டு அந்த தண்ணியில போட்டு வச்சிருங்க. கொஞ்சம் வார்மா அந்த தண்ணி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அந்த தண்ணியில போட்டு வச்சுட்டு நாள் ஃபுல்லா அந்த தண்ணியவே நீங்க குடிங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சாப்பிடும் போது மட்டும் கொஞ்சம் நார்மல் வாட்டர் குடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. மற்ற நேரத்துல இந்த தண்ணியவே நீங்க குடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வீசிங் நல்லாவே குறையும், சளியும் நல்லா குறையும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பை வியூவர்ஸ்.